மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 17ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஜானகி வந்துட்டு நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இங்கே பாரு புவனேஸ்வரி, இனிமே என் பொண்ணுங்களோட வாழ்க்கையில் தலையிடணும், அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வேற ஜானகியை பார்க்குற மாதிரி இருக்கும். உன்னை கொலை பண்ண கூட நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ ஜானகி நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாரு மாயா, இதுக்கு மேலேயே இந்த இடத்துல நின்னா கண்டிப்பா வந்துட்டு நான் கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன். அதனால இந்த இடத்த விட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, இந்த இடத்துல நிக்கிற ஒவ்வொரு நேரமும் அது நம்மளுக்கு அழுக்கப்பட்ட மாதிரி, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜானகியை கூட்டிட்டு வெளியில வராங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேரா பசுபதியை பார்த்து, இந்த ஜானகிக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்றாரு, வேற யாரு, பின்னாடியே வந்தாலே அந்த மாயா, அவளுக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. அவளுக்கு எப்படி தெரியும் கார்த்திக்கும் அந்த தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு? எப்படியோ மோப்பம் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாலேச்சே, நம்மளோட இந்த பிளானும் சொதப்பிருச்சே அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, ஆமாம்மா, அந்த தனா கூட நம்மளுக்கு ஆதரவா பேசுற மாதிரி அப்படியே பேசிட்டு ஜானகி வந்ததோட எப்படி நேக்கா மாறிட்டா பார்த்தீங்களா அப்படின்னு பசுபதி சொல்றாரு. ஆமாம்மா, அந்த தனாவை கொஞ்சம் கூட நம்பி இருக்கவே கூடாது. நம்ம இந்த ரெஜிஸ்டரை எல்லாம் கூப்பிடாம டக்குன்னு கார்த்தி வந்ததோட 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்ணியிருக்கணும். நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த தனா குழப்பத்துல இருக்கிறப்பயே கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காம இருக்காது, விடக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த கார்த்தி சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொம்பளை என்ன வந்துட்டு அரைஞ்சிருக்கா, அவளை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா வந்துட்டு அவளை பழி வாங்காம விட மாட்டேன், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாயா தான், அவளை விடக்கூடாது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி, இத்தனை நாளும் அந்த மாயாவை வந்துட்டு உயிரோட விடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் அவளை நம்ம விடவே கூடாது, ஆள் வச்சு அவளை தூக்குறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்றாரு, ஆமாம்மா, இனிமே அந்த மாயா உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி வந்துட்டு அங்கேருந்து வெளியில வந்ததோட கதிரும் தனாவும் நிக்கிறாங்க. அப்ப ஜானகி அங்கேருந்து வந்ததோட தனாவை பார்த்து, என்னம்மா இது, உனக்கு எப்படிம்மா இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்கணும்னு தோணுச்சு, அம்மா அப்பா நாங்க 2 பேரும் இருக்கிறதையே நான் சுத்தமா மறந்துட்டியா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசுறீங்க, உங்களை எப்படிம்மா என்னால மறக்க முடியும், நான் எதுக்காக வந்தேன்னா புவனேஸ்வரி அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். ஆனா அவங்க வந்துட்டு என்கிட்ட கண்டதையே சொன்னாங்க. ஒரு செகண்ட்ல அவங்க சொன்னது சரிதான் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அதனால தான் நான் வந்துட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருதனா, நீ இப்ப பயங்கர குழப்பத்துல இருக்க, யாரு என்ன சொன்னாலுமே நம்புற சூழ்நிலையில தான் இருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த கார்த்தி நல்லவன் இல்லம்மா அப்படின்னு. தனா சொல்றாங்க, அம்மா, அந்த கார்த்தி நல்லவன் இல்லைன்னா இந்த கட்டாய தாலி கட்டினானே கதிர், இவன் மட்டும் நல்லவனா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு தனா, நீ நம்பினானோ நல்ல நம்பாட்டியும் கதிர் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான், அதை முதல்ல ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்னு. ஆனா தனா சொல்றாங்க, அம்மா, ஏம்மா, அப்பா இவனை எடுத்து வளர்த்தாரு அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, அப்படியெல்லாம் இல்லை, ஆனா கதிர் ரொம்ப நல்லவம்மா, உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் அவன் இப்படி பண்ணான், தயவு செஞ்சு நீ நம்புமா அப்படின்னு. ஆனா தனா சொல்றாங்க, அம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா நம்புறேன், ஆனா கண்டிப்பா இவனை பத்தி நீ சொன்னியன்னா நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா தனா பேசிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க பெரியம்மா, தனா இப்ப என்ன சொன்னாலுமே கேட்குற நிலைமையில இல்லை. இப்ப அவ சரியான கோவத்துல இருக்கா, அவ என்ன முடிவெடுத்தாலும் கோவப்பட்டு தான் முடிவெடுத்துக்கிட்டு இருக்கா. தனா ரொம்ப கோவத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டாதான் அத்தை, அவளுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, ஆமாம் கதிர், நீ சொல்றது சரிதான், இப்போதைக்கு அவ கோவத்துல தான் இருப்பா, ஏன்னா நடந்தது என்னன்னு அவளுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு. கதிர் சொல்றாரு, இருந்தாலும் அத்தை, நான் அவ கழுத்துல கட்டாய தாலி தானே கட்டியிருக்கேன், அவ
கார்த்தியை லவ் பண்ணது எனக்குமே தெரியும் அவ அந்த அளவுக்கு கார்த்தியை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கா. அவ கார்த்தி மேல உயிரா இருந்தது தான் இப்ப கார்த்தி செய்யற தப்பு கூட அந்த தனாவுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சரி கதிர், நீயும் மாயாவும் பாட்டி வீட்டுல தான் தங்கியிருக்கிறீங்களாம்ல அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா ஆமா அத்தை, பாட்டி வீட்டுல தான் தங்கியிருக்கோம். நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் தனாவை வீட்டுல உள்ளவங்க கிட்ட கொண்டு போய் அவளை காமிங்க, அப்பதான் வீட்டுல உள்ளவங்க நிம்மதியாவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, ஆமா கதிர், நான் இப்ப தனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. தனா அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப மாயா போயிட்டு நேரா தனாவை பார்த்துட்டு தனா அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, நிறுத்து மாயா, அக்கா அக்கான்னு சொல்லி என்னை ஏமாத்தினது போதும், இதுக்கு மேலேயே எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம இருக்க அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, நான் என்ன அந்த அளவுக்கு சின்ன பிள்ளையா? நீ அம்மா கிட்டையும் எதை சொல்லி நல்லா ஏமாத்திட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்பையிலேருந்து அம்மா உனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு அப்பையிலேருந்தே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது நீ அம்மா கிட்ட கார்த்தியை பத்தி தப்பு தப்பா சொல்லி இப்ப அம்மாவுமே கார்த்தியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, ஏன் தனா இப்படி தப்பு தப்பாவே யோசிக்கிற, எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, எனக்கு உன்கிட்ட பேச கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அப்படி ஏதாவது தப்புன்னா என்கிட்ட நேரடியா வந்து சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு கதிரை விட்டு எனக்கு வந்துட்டு கட்டாயத்தாலே கட்ட வச்சிருக்கிற. என் வாழ்க்கை நல்லாவே இல்லை, அதே மாதிரி உன் வாழ்க்கையே நடுத்தருவுல தான் நிக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா தனா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு மாயா ரொம்ப சோகமா நிக்க, அப்ப ஜானகி வந்து சொல்றாங்க, என்னாச்சு மாயா, தனா ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாளா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அவ பேசாம என்ன பெரியமா பண்ணுவா, ஏன்னா நான் அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், நான் அவகிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு கதிரை விட்டு கட்டாயத்தாலி கட்ட வச்சது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாள் வந்துட்டு நீ இப்படி ஓ மேல பழிய வாங்கிக்கிட்டே இருப்ப. நான் அந்த புவனேஸ்வரியை பத்தி இன்னைக்கு அவர்கிட்ட போய் சொல்ல போறேன். ஏன்னா அவ எப்பேற்பட்ட வஞ்சகின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. இன்னைக்கே தனாவை கூட்டிட்டு போயிட்டு கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணா, கண்டிப்பா இன்னொரு ஒரு நாள் கண்டிப்பா தனாவை ஏமாத்தி வேற ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. அதனால அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் அவர்கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஏன் பெரியம்மா இப்படி பண்றீங்க, இந்த விஷயம் மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாருன்னு உங்களுக்கு புரியாதா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், இதனால நீ எத்தனை நாள் அவமானப்படுவ, நான் உன் அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், உன் வாழ்க்கை இக்காரணம் முன்னிட்டும் யாருனாலையும் கெட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அப்படின்னா உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு தானே. அதனால உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன், உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப கதிர் நேரா மாயா கிட்ட வந்துட்டு, ஏன் மாயா என்னாச்சு அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, பெரியம்மா வந்துட்டு இன்னைக்கே பெரியப்பா கிட்ட புவனேஸ்வரிய பத்தின உண்மைகளை சொல்ல போறேன்னு சொல்றாரு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, சொல்றதும் நல்லதுதான், இதனால உன் வாழ்க்கை நல்லபடி ஆகும்ல அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஒருவேளை அந்த கார்த்தி தனாவை வீடியோ எடுத்தது தெரிஞ்சிச்சுன்னா அதுவே பெரியப்பாவை ரொம்ப பாதிச்சிரும்ல, நம்ம பொண்ணை ஒழுங்கா பாதுகாப்பா பார்த்துக்காம விட்டுட்டோப்பேன்னு அவரு ரொம்ப கவலைப்பட்டுருவாரே அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா மாயா, எப்படியாவது பெரியம்மா சொல்றத தடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா நம்ம நேரா வந்துட்டு அங்க போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி வந்துட்டு தனாவை கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப தனா நேரா ஜானகியை பார்த்துட்டு, ஏமா நீங்க எப்ப பார்த்தாலும் மாயா சொல்றதையே நம்புறீங்களே, ஏமா நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு தனா, நீ சின்ன பிள்ளை, உன்னை அவங்க நல்லா ஏமாத்துறாங்க, அது தெரியாம தான் நீ அவங்கள நம்பி அங்க போயிட்ட. இங்க பாரு, நான் மட்டும் கொஞ்ச நேரம் சென்று வந்திருந்தேன்னா இந்நேரம் உனக்கும் கார்த்திக்கும் அந்த புவனேஸ்வரி கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பா. அப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த ஊர் உலகம் என்ன பேசணும் உனக்கு தெரியுமில்ல, இது யாருக்கு அவமானம், உங்க அப்பாவுக்கு தன்னடி அவமானம். கொஞ்சம் கூட யோசனை பண்ணி முடிவெடுக்காம நீ பாட்டுக்கு அந்த புவனேஸ்வரி சொன்னா அப்படிங்கிறதுக்காக தாலியை கட்டிட்டு கார்த்தியை கல்யாணம் பண்றதுக்கு போயிட்ட அப்படின்னு. அப்ப தனா அழுகுறாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு தனா, இன்னைக்கு வீட்டுக்கு எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சே ஆகணும், அந்த புவனேஸ்வரி எப்படிப்பட்டவ அப்படின்னு நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, இல்லைன்னா அந்த புவனேஸ்வரி இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காலோ தெரியல அப்படின்னு சொல்ல, அப்ப தனா சொல்றாங்க, ஏமா புவனேஸ்வரி அத்தையை பத்தியே பேசுறீங்க, அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு.
அப்ப ஜானகி சொல்றாங்க, உனக்கு தெரியல தானா, இன்னைக்கு நான் போய் உண்மையை சொன்ன பிறகு என்ன நடந்துச்சுன்னு நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரி பெரியம்மா அப்படின்னு சொல்றாங்க, சரியம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜானகி வந்துட்டு தனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர எல்லாருமே தனாவை காணும் அப்படின்னு பதட்டத்துல இருக்கும் பொழுது ஜானகி தனாவை கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு அங்க உள்ளவங்க ஓடி வந்து தனாவை பிடிக்கிறாங்க. தனா எங்கம்மா போன, என்ன ஆச்சு அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க சொல்றேன் அப்படின்னு. ரகுராம் நேரா தனாவை பார்த்த பிறகுதான் தனாவை ஓடி வந்து ஹக் பண்றாரு. தனா நீ எங்கதாம்மா போன, உனக்கு என்னதாம்மா ஆச்சு அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, என்னங்க வீட்டுக்குள்ள வாங்க, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனதோட ரகுராம் கேக்குறாரு, என்னாச்சு ஜானகி, தனா எங்க இருந்தா அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, ஏன் அண்ணி கண்டிப்பா அந்த மாயா தானே தனாவை கடத்துனது அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் மாயா மேலே பழி போடுறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, அப்புறம் அவளால தானே நம்ம குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒருவேளை அவ மட்டும் இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தா நம்ம பொண்ணு இன்னரா இந்த வீட்டுல வாழை வெட்டியா வந்து உட்கார்ந்து இருந்திருப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு பத்மா கேக்குறாங்க, இப்ப மட்டும் உங்க பொண்ணு எப்படி இருக்கா, அப்படித்தானே இருக்கா, அந்த கதிர் தேவையில்லாம தனாவோட கழுத்துல தாலி கட்டினதுனால அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. ஒருவேளை கார்த்திகை கல்யாணம் பண்ணி நம்ம பொண்ணை கொடுத்திருந்தா ஒரு நாள் மட்டும் நம்ம பொண்ணை வச்சிருந்துட்டு மறுநாள் கொண்டாந்து வீட்டுல தூக்கி வீசிட்டு போயிருப்பாங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும். அது புரியலையா உங்களுக்கு அப்படின்னு. ரகுராம் கேக்குறாரு, என்ன ஜானகி சொல்ற அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, என்னங்க, நம்ம நினைக்கிற மாதிரி அந்த புவனேஸ்வரி நல்ல விலை கிடையாது. தனாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதே நம்ம பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான். அவ தனாவை வந்துட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கா. நம்ம நினைச்ச மாதிரி அந்த கார்த்திகை நல்லவன் கிடையாது. பல பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்கான். ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சு அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரகுராம். என்ன ஜானகி இப்படி சொல்ற அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, ஆமாங்க, நம்ம அந்த குடும்பத்தை நம்பி இருக்கவே கூடாது. அந்த புவனேஸ்வரி பழைய பகையெல்லாம் மறந்து நம்ம குடும்பத்தோட உறவுக்காக தான் வரா அப்படின்னு நினைச்சோம். ஆனா கடைசியில அவ நம்ம குடும்பத்தை மறுபடியும் வந்துட்டு பழி வாங்குறதுக்காக தான் அவ வந்திருக்கா. இந்த விஷயம் மாயாவுக்கும் கதிருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. கதிருக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா நம்ம யாருமே வந்துட்டு அவன் சொல்றதை கேட்கவே இல்லை. கடைசியில மாயாவுக்கும் அந்த கார்த்தியை பத்தின உண்மை தெரிஞ்சிருக்கு. மாயா எப்படியோ அந்த கார்த்தியோட உண்மைகளை அப்படியே வீடியோ எடுத்து கொண்டாந்து கல்யாண மண்டபத்துல காமிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. ஆனா அதற்கு முன்னாடியே அந்த கார்த்தி தேவையில்லாம ஒரு வீடியோவை எடுத்து நேரா மாயா கிட்ட காமிச்சு மிரட்டி இருக்கான் அப்படின்னு ராகராம் கேட்குறாரு. என்ன வீடியோ ஜானகி அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, என்னங்க, அதை மட்டும் இப்போ கேட்காதீங்க, என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்றாங்க, அந்த வீடியோவை பார்த்ததோட தான் மாயா வந்துட்டு வேற வழி இல்லாமல் கதிர்கிட்ட அந்த தனாவோட கழுத்துல தாலி கட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் கதிர் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, எங்கங்க, கதிர் பேசுறதுக்கு நம்ம எங்கேயாவது ஒரு வாட்டியாவது டைம் கொடுத்தோமா, கொஞ்சம் கூட கதிருக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் அப்பதான் யோசிக்கிறாரு, ஆமா, கதிருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கவே இல்லை, அவன் செய்த நியாயத்தை சொல்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கவே இல்லையில அப்படின்னு நம்ம ரகுராம் நினைக்கிறாரு. அப்ப ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, இப்ப நம்ம தனா எங்க இருந்தா அப்படின்னு கேட்க புவனேஸ்வரி சொல்றாங்க, நம்ம ஜானகி சொல்றாங்க, வேற எங்க இருந்தா அந்த புவனேஸ்வர் வீட்டுலதான் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகி நேரா தனாவை பார்த்து, என்ன தனா, அம்மா சொல்றது உண்மையா, நீ புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிருந்தியா அப்படின்னு. தனா சொல்றாங்க, ஆமாப்பா, புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனேன். ஆனா அங்க வந்து எனக்கும் கார்த்திக்கும் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணாங்க. நானும் அவங்க சொல்றது சரிதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமுக்கு செம ஷாக்கு. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, பாத்தீங்களா, நம்ம பொண்ணை எப்படியெல்லாம் மாத்தி கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த புவனேஸ்வரி முடிவு பண்ணியிருக்கான்னு. எப்படியோ நான் சரியான நேரத்துக்கு போயிட்டேன். அதுவும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம பொண்ணு எங்க இருக்கான்னு தான் இருந்திருக்கோம். புவனேஸ்வரி வீட்டுல இருப்பான்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்ல. அவ இதை பயன்படுத்தி கார்த்திய ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துட்டு தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்றதுக்கு அவ முடிவு பண்ணிட்டா. நல்ல வேலை, கடைசி நேரத்துல போயிட்டு நான் தடுத்துட்டேன். இல்லைன்னா தனா கழுத்துல கிடக்கிற தாலியை கேட்டுட்டு கார்த்திய கல்யாணம் பண்ணியிருப்பா. இன்னரம் இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே நம்மள ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சியாகி தனாவை பார்த்துட்டு, ஏன் தனா அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்த அப்படின்னு. தனா சொல்றாங்க, அப்பா எனக்கு வேற வழி தெரியலப்பா, கதிரை என் கழுத்துல கட்டாயத்தாலே தானப்பா கத்துனா, எனக்கு இந்த கல்யாணத்துக்கு தான் விருப்பமே இல்லையேப்பா, அப்புறம் எப்படிப்பா இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க முடியும் அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு தனா, நீ நினைக்கிற மாதிரி அந்த புவனேஸ்வரி நல்ல வேலை கிடையாது. உன்னை சின்ன வயசுல இருந்தே நிம்மதியா இருக்க விட மாட்டேன், உன் பொண்ணை நான் பழி வாங்குவேன்னே சொல்லிக்கிட்டு இருந்தா.
அப்போ அவள் சொன்னது ஏதோ கோவத்தில் தான் அவள் சொன்னா அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அவள் இந்த ஒரு காரணத்தை தான் மனசில் வச்சுக்கிட்டு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தனா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, ஐயோ அப்போ அவங்க வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பொய் தானா, கார்த்திக் சாரும் பொய் தானா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு மாயா கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, நான் இப்போவே அந்த புவனேஸ்வரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜானகி சொல்கிறாங்க, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரகுராமும் நம்ம ஜானகியை சேர்ந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே புவனேஸ்வரி தான் தோற்று போயிட்டோம் அப்படிங்கிற பெரும் கடுப்பில் இருக்காங்க. அப்போ பசுபதி சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் இந்த மாயா ஜானகியை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டாளே அப்படின்னு. அப்போ ஆர்த்தி சொல்கிறாரு, அந்த ஜானகிக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் மேலே கை வைப்பா, அவளை நான் விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த மாயா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அவங்க நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்குறாங்க. அந்த மாயாவை நம்ம தீர்த்து கட்டணும். நம்மளோட இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன, நம்மளுடைய இன்னொரு பிளான் ஒர்க் அவுட் ஆகியே ஆகணும். அந்த மாயா தான் வந்துட்டு நம்ம என்ன பிளான் பண்ணாலுமே அதை ஏதாவது பண்ணி இப்படி பண்ணிடுறா, நம்ம விடக்கூடாது. அந்த கார்த்தியை அந்த மாயாவை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வெளியில் ரகுராமோட குரல் கேட்குது, ஏய் புவனேஸ்வரி வெளியில் வாடி அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரிக்கு அந்த சத்தம் கேட்டதோட பசுபதி கிட்ட அது ரகுராமோட குரல் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்கிறாரு, ஒருவேளை அந்த ஜானகி வீட்டில் போயிட்டு நம்ம பண்ண விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாலோ அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அப்படித்தான் தெரியுது, வாங்க வெளியில் போகலாம் அப்படின்ட்டு கார்த்தியை மட்டும் நீ வெளியில் வராத இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக பசுபதியை ரகுராமை பார்த்து, ஏய் ரகுராம் இப்போ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்ல, ரகுராம் சொல்கிறாரு, அன்னைக்கு என்னமோ எங்கள் மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவ்வளோ ஆட்டம் போட்ட, இது மாதிரி நாங்கள் கொடுத்த வாக்க மீறிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் எவ்வளோ அவமானப்படுத்தின. ஆனால் இப்போ யார் என்ன வேலை பண்ணியிருக்கா, என் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக நீ பிளான் பண்ணியிருக்க. ஆனால் எப்படியோ மாயா உன்னுடைய அயோத்தியத்தனம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி என் பொண்ணை உன்கிட்டேருந்து காப்பாற்றியிருக்கா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் ரகுராம் இன்னைக்கு நீ உன் பொண்ணை காப்பாற்றிட்ட அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படாத. கண்டிப்பாக உன் பொண்ணு இன்னுமே கார்த்தியை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். அதை பயன்படுத்தி உன் குடும்பத்தையே நான் ஒட்டு மொத்தமாக கருவறுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு, உன்னால் கண்டிப்பாக முடியாது, என் குடும்பத்தை உனக்கு என்னைக்குமே வந்துட்டு பழி வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு தனாவை என் பக்கம் இழுத்துட்டேன், இப்போ நான் மறுபடியும் அவகிட்ட பேசினாலுமே அவள் என் பக்கம் வந்துடுவா அப்படின்னு புவனேஸ்வரி சவால் விட, அப்போ ரகுராம் சொல்கிறாரு, நீ என்னைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்த பார்த்தியோ அன்னைக்கே உனக்கு எனக்கும் பக ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேலே உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ரகுராம் சம மாஸ் காட்டுறாரு. அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க இந்த அழுக்கு கிட்ட பேசுனா நம்மளுக்கு தான் வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகும், இவகிட்ட பேசுறது வேஸ்ட்டு, இவளுக்கு நம்ம யாருன்னு புரிய வைப்போம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, ரகுராமும் நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இதுக்கு மேலேயும் என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கேன், இந்த உண்மையான ரகுராம் யாருன்னு நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துலேருந்து போறாரு. அப்ப புவனேஸ்வரி கிட்ட பசுபதி சொல்றாரு, என்ன இது, முதல்ல பார்த்தா அந்த ஜானகி சவால் விடுறா, இப்ப பார்த்தா இந்த ரகுராம் சவால் விடுறான் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆடட்டும்னா இன்னும் எத்தனை நாளைக்கு, அந்த குடும்பத்தையே நான் ஒட்டு மொத்தமா அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி சம மாசா பேசுறாங்க. ரொம்பவே சூப்பரா இந்த எபிசோடு இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.